அடிக்கடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தக்தீபி, என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் எனக்கு அதவொழுக்கத்தை கற்றுத் தந்தார். அதுவும் எப்படிப்பட்ட அதவொழுக்கம் தெரியுமா? ஃபஅஹ்ஸன தக்தீபி, அதவொழுக்கத்தில் மிகவும் சிறந்த அதவொழுக்கத்தை, டிசிப்ளினை எனக்கு ரப்பு கற்றுத் தந்தார். அல்லாஹ் எனக்கு கற்றுத் தந்தார். உலகத்தில் அவர்களுக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லை. நேற்று முன்தினம் கூட நான் பயானில் சொல்லி காட்டினேன். வல்லுஹாவல் லைலி இதா சஜா என்ற அந்த சூராவை பற்றி சொல்லும் பொழுது அதே விடயத்தை இந்த இடத்தில் சொல்லுவது நோக்கமல்ல. என்றாலும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி பேச முன்பு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால்தான் எத்தனை மாடியும் கட்டலாம். ஃபவுண்டேஷன் மட்டும் சரியாக இல்லை என்றால் சில நேரம் பில்டிங் எழுப்பிக் கொண்டு போகும் பொழுது பிரச்சனைகள் வர இடர்பாடு இருக்கிறது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப நிலை, அவர்களுடைய மகாத்மியம், அவர்களுடைய யதார்த்தம், அவர்களுடைய ரகசியத்தை விளங்கிவிட்டு தான் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி நாங்கள் விளங்க தலைப்பட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் யதீமாகத்தானே படைத்தேன். தாய் தகப்பனை சிறு வயதிலேயே நான் என் பக்கம் எடுத்து விட்டேன். உங்களை யதீமாக வைத்தேன். யதீமாக உங்களை வைத்த நான் நீங்கள் யாரிடத்திலும் போய் கெஞ்சி கதறி உதவி தேடும் நிலைக்கு வைக்காமல் முழு உலகத்தையும் உங்களுடைய காலடிக்கு நான் வர வைக்கவில்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் உலகமே கிடையாது. சுவர்க்கம் இல்லை, நரகமும் இல்லை. அரிசி, குர்சி, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள், பள்ளிவாசல்கள், குர்ஆன், ஹதீஸ் எதுவுமே கிடையாது. அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே படைத்தார். அவனை எந்த இடத்திலெல்லாம் சொல்லப்படுகிறதோ அனைத்து இடங்களிலும் அவனோடு சேர்த்து நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொல்ல வைத்திருக்கிறார். இப்பொழுது முஅத்தினால் சொல்லப்பட்ட வாங்கை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு பின்னால ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று சொன்னால் எந்த தவறும் கிடையாது. தொழுகைக்கு அழைக்கக்கூடிய வாங்கின் உள்ளே, அந்த வாங்குக்குள்ளே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹை அல்லாஹ் தஆலா புகுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வஃபாத்துக்கு பின்பும் கியாமத் நாள் வரையில் அது பாங்காக இருந்தால், பாங்கு சிஹத்தாக வேண்டும் என்றிருந்தால், இதுதான் பாங்கு என்றிருந்தால் அந்த அதானிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹை விட்டுவிட முடியாது. அதே போல நாங்கள் அத்தஹியாத்திலே தொழுகைக்குள்ளே இருக்கும் பொழுது தொழுகை அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழப்பட வேண்டிய அந்த தொழுகைக்குள்ளே அத்தஹியாத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலையில் வைத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று முன்னிலையில் இருப்பது போன்று அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று அத்தஹியாத்தில் ஒவ்வொரு மனிதனும் முழு உலகத்தில் மதீனா முனவ்வரா கபரி ஷரீஃபிலிருந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தாலும் நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுவது ஃபர்து, வாஜிப். இல்லாவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். நாங்க சலாம் கொடுக்க முந்தி அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், வஅலைக்கஸ் ஸலாம் யா ஃபுலான் இப்னு ஃபுலான், எமது பெயரை சொல்லி எமது தகப்பனுடைய பெயரையும் சொல்லி அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள். இது சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. அதே போல ஜனாஸா தொழுகையில் சுஜூது கிடையாது.
சுஜூத் இல்லாத அந்த ஜனாசா தொழுகைக்குள்ளே அல்லாஹ் தஆலா முதலாம் தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாம் தக்பீரிலே ஜனாசாவுக்கு துஆ கேட்க வேண்டியதுதானே? இல்லை, எனது ஹபீபுக்கு சலாம் சொல்ல வேண்டும், ஸலவாத்தை சொல்ல வேண்டும், அதற்கு பிறகுதான் மையத்திற்கு துஆ. மூன்றாவது தக்பீர். நாலாவது தக்பீரில மையத்துக்காகவும் எங்களுக்காகவும் ஃபித்னா ஏற்படாமல் இருப்பதற்காக நாலாவது தக்பீரில் இன்னொரு துஆ இருக்கிறது. சுஜூத் இல்லாத தொழுகை இருந்தாலும் ஸலவாத் இல்லாத தொழுகை கிடையாது. இதனைத்தான் அலம் நஷ்ரஹ் சூராவிலே அல்லாஹ் தஆலா வரஃபஅனா லக திக்ரக், நாயகனே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். உங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியே மக்களை நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். உங்களுடைய பெயரை கேட்கும் பொழுது ஸலவாத்தை சொல்லியே ஆக வேண்டும். அப்படி ஸலவாத்தை சொல்லாதவர் பகீலன், கஞ்சன், சுவர்க்கத்தின் பாதையை மறந்தவர், இப்படி 40 விதமான கெடுதிகள் அவருடைய பெயரை கேட்டு ஸலவாத்தை சொல்லாதவருக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எனவே அவர்களை புகழ்வது, அவர்களை பின்பற்றுவது, அவர்களுடைய நற்குணத்தை நாங்கள் எடுத்து நடப்பது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அத்தீஉல்லாஹ என்று மட்டும் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிது நபவி ஷரீஃப் மதீனத்து பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். அவர் ஃபர்தான தொழுகையை தான் தொழுது கொண்டிருந்தார். ஃபர்தான தொழுகையை தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழைத்தார்கள். இந்த சஹாபி யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, நான் தொழுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஆனால் என்னை அழைப்பது அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் போகலாமா? தொழுது முடித்து விட்டே போகலாம் என்ற நியத்தோடு அவசரமாக தொழுது முடிச்சிட்டு, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னை கூப்பிட்டீங்களா என்று வந்து கேட்டார்கள். கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தெரியாதா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை எப்பொழுது கூப்பிட்டாலும் அழைத்தாலும் உடனடியாக ஜவாப் சொல்வதற்காக விடையளிக்க வேண்டும், போக வேண்டும் என்று குர்ஆனில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பற்றி சொல்வதற்கு தான் கூப்பிட்டாங்க. பிறகு மன்னிப்பு கேட்டாங்க, இஸ்திக்பார் செஞ்சாங்க. அதிலிருந்து தான் சஹாபா பெருமக்கள் முடிவெடுத்தாங்க. என்ன தெரியுமா? 4 மதுஹபுடைய இமாம்களுடைய முடிவு, சஹாபாக்களுடைய முடிவு, இமாம்கள் மட்டுமல்ல, பெரும் குதுபுமார்கள், ஞானவான்களுடைய முடிவு, ஃபர்தான தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் ஃபர்தான தொழுகையை விடுவது ஃபர்து. தொழுது முடிச்சு போனால், தொழுது முடிஞ்ச பிறகு போனால் இவருக்கு பாவம். இவர் தொழுகையை விட்டு விட்டு போய் காமணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலைத்துக் கொண்டிருந்து விட்டு இன்னும் 2 ரக்காத் இருக்கிறா, 3 ரக்காத் பேலன்ஸா, 1 ரக்காத் பேலன்ஸா, நியத்து வைக்காமல் அந்த பேலன்ஸை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரசூலோடு பேசிக் கொண்டிருந்தால் தொழுகைக்குள்ளே அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருந்ததற்கு சமன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மகாத்மியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவனையே அறிமுகப்படுத்தினார். அவர்கள் வரவில்லை என்றால் அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். என்னுடைய முதலாவது பயணம் இது மலேசியா. உங்களை எல்லாம் சந்தித்து பேசி கதைச்சி எல்லாம் நண்பர்களாக ஆகி மாஷா அல்லாஹ் நல்ல சிரிச்ச முகத்தோட புன்னகையோட வந்துட்டு போயிட்டோம்.
அடுத்த ட்ரிப்ல வந்து பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை மாத்திரம் சந்திச்சுட்டு போனா, இந்த ஏரியாவுக்கு வராம, உங்களை பார்க்காம, உங்களுக்கு சலாம் சொல்லாம, இந்த பள்ளி இமாம்கள முகத்தை பார்க்காம, அவர்களிடத்துல வந்து ஒரு கோபி சொட்டு அல்லது ஒரு தேநீர் குடிக்காம வந்தாரா போனாரா? அவர் வந்தார், ஆரம்பத்துல வந்தாரு, வந்து எல்லாரையும் பூச்சி கொண்டாரு. இப்ப எங்களை தெரிவனாத அவருக்கு நன்றி கெட்ட ஜென்மமாக மாறக்கூடாது. அல்லாஹ்வை நாங்கள் அறிந்ததே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. அதை மறக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, யதீமாக படைத்த உங்களை அல்லாஹ் தஆலாவாகிய நான் உங்களை நான் அனைத்து ரஹமத்து நிஅமத்து பரக்கத்தையும் தந்து முழு உலகத்தையும் உங்களை நாட வைக்கவில்லையா? அது மாத்திரமல்ல, வவஜதக ضالًا فهدى, நீங்க எப்படிப்பட்டவங்க, யாரு எவரு என்று ஒருத்தருக்குமே தெரியாமல் ஒளித்துக் கொண்டிருப்பது போல உங்களே யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒளிச்சு நின்றீங்க, பாஷா ஒளிச்சு நின்று சொல்லுவோம், காணாமல் இருந்த உங்களை 40 வயதான உடனே நபிப்பட்டத்தை தந்து 63 வயதுல வரையில கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்களை உருவாக்கும் அளவுக்கு உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரசூலாக, சய்யிதுல் முர்சலீன் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக உங்களை நான் ஆக்கவில்லையா? ஹிதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒளி விளக்காக ஆக்கவில்லையா? இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆசிரியர், இன்னொரு உஸ்தாத், இன்னொரு ஆசான், இன்னொரு குரு இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்வே அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவர்களுடைய ஆசிரியர் அல்லாஹ். அனைத்து அதமொழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து நற்குணங்களையும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குர்ஆனிலே இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மிக்க நற்குணத்தில் நற்குணசீலராக திகழ்கிறீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருக்கிறார். You are indeed of a splendid character. Splendid character சொன்னா அதை விட ஒரு நற்குணம் உள்ளவர் உலகத்தில் இருக்க முடியாது. ஆக சிறந்த நற்குணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் பொக்கிஷம் என்று சொல்லுவார்கள். பொறுமையின் பொக்கிஷம் அல்ல, அவர்களே தான் பொறுமை. மன்னிக்கும் மனப்பான்மையை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இல்லை, அவர்கள் தான் மன்னிப்பு. அது மாத்திரமல்ல, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை முழு உலகத்துக்கும் நாங்கள் ரஹமத்தாக அருட்குடையாக அனுப்பவில்லையா? அனுப்பியிருக்கிறோம். முழு உலகத்துக்கும் ரஹமத்தாக. ரஹமத் என்றால் என்ன? அருள், அருட்கொடை, மர்சி. அருட்கொடைக்குள்ள வேறொன்றும் கிடையாது. ரஹமத்து, அன்பு. பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை நாங்கள் வெறுக்கிறோம். மதுபானம் குடிக்கிற ஒரு மனிதனை நாங்கள் வெறுக்கிறோம். நைட் கிளப்புக்கு போகக்கூடிய ஒரு மனிதனை வெறுக்கிறோம். அதே போல கொலை செய்யக்கூடியவர், கொள்ளை அடிக்கக்கூடியவர், கடுவி செய்யக்கூடியவர், களவெடுக்கக்கூடியவரை வெறுக்கிறோம். அவரை ஊரால தள்ளி வைக்கிறோம். அவரை நாட்டில் ஆக கெட்டவன் என்று முகம் கொடுத்து பேசாம சிரிக்காம இருக்கிறோம். ஏன்? இவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார். இது எங்கட குணம்.